திமுகவில் இருந்து அனிதா ராதாகிருஷ்ணன், கருப்புசாமி பாண்டியன் ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர். அது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கேட்கலாம். சஞ்சீவி, திமுகவிலிருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கருப்புசாமி பாண்டியன் நீக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற செய்தி எதற்காக, ஏன் அவர்கள் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சஞ்சீவி. வசந்த், அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை தற்போது திருச்செந்தூருடைய அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். அதே போல திமுக சட்டமன்ற செயலாளராக உள்ளார். அதே போல கருப்புசாமி பாண்டியனை பொறுத்தவரை தற்பொழுது நெல்லையுடைய திமுக மாவட்ட செயலாளராக உள்ளார். இருவரும் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு முன்பே அதிமுகவில் சேருவதாக ஒரு தகவல் கிடைத்தது. ஆனால் அந்த தகவல் தவறாக இருந்தது. அந்த நேரத்தில் நிலையில் நேற்று அதிகாரப்பூர்வமாக அனிதா ராதாகிருஷ்ணன், அதாவது தற்பொழுது திமுகவுடைய திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பேட்டி அளித்திருந்தார். நேற்று அதிகாரப்பூர்வமாக இதுபோல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா திருச்செந்தூரில் போட்டியிட நினைத்தால் கண்டிப்பாக அந்த பதவியை ராஜினாமா செய்வதாக திமுகவிலிருந்து அந்த திருச்செந்தூருடைய திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் நேற்று ஒரு பேட்டி அளித்திருந்தார். இந்நிலையில் நேற்றே ஒரு திமுகவிடம் ஒரு அறிக்கை வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று சற்று நேரத்துக்கு முன்னால் தான் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர். 2009ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக அதிமுக கட்சி விட்டு அவர் விலக்கப்பட்டார். இந்நிலையில் 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் நின்று அவர் வெற்றி பெற்றார். அதே போல தற்போது நெல்லையுடைய திமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கருப்புசாமி பாண்டியனை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஏற்கனவே அதிமுகவில் 1977ஆம் ஆண்டு அதே போல 80 போன்ற 2 ஆண்டுகளும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதே போல 2006ஆம் ஆண்டு திமுகவில் சேர்ந்து 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இந்நிலையில் அவர்களுக்கு திமுகவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இதுபோல இருவரும் அதிமுகவில் இணைப்பதாக ஒரு தகவல் கிடைத்தது. அதே போல நேற்று அதை அனிதா ராதாகிருஷ்ணன் நிரூபணம் செய்துவிட்டார். இதுபோல ஒரு பேட்டி அளித்து தான் ஜெயலலிதா அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிட்டால் தான் ராஜினாமா செய்யவும் தயார் என்ற ஒரு பேட்டி அளித்த பிறகு நேற்று இரவே ஒரு அறிக்கை எதிர்பார்க்கப்பட்டது திமுகவிடமிருந்து. ஆனால் சற்று நேரத்துக்கு முன்னால் தான் அந்த அறிக்கை அறிவுபூர்வமாக வெளிவந்தது. வசந்த், இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஏற்கனவே 2 பேரும் அதிமுகவில் இருந்தவர்கள். வசந்த், சஞ்சீவி, திமுகவை பொறுத்தவரையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எப்போது நடைபெற உள்ளது என்ற தகவல் ஏதேனும் உள்ளன சஞ்சீவி? திமுக பார்த்தோம் என்றால் வரும் 25ஆம் தேதி அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திமுகவை பொறுத்தவரை பலதரப்பட்ட மாற்றங்கள் ஏற்கனவே சென்ற ஆண்டுடைய இறுதியில் டிசம்பர் மாதம் நடந்தது. அதில் 32 மாவட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட 65 மாவட்டங்களாக மாற்றப்பட்டது. இதில் தற்பொழுது 60 மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஒவ்வொரு மாவட்டம் கிட்டத்தட்ட 3 மாவட்டங்களிலிருந்து 4 மாவட்டமாக பிரிந்து தற்பொழுது மட்டும் திமுகவை பொறுத்தவரை 65 மாவட்டங்களாக உள்ளது. இந்நிலையில் தற்போது 2016ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதுபோல யுக்தியை கையாள வேண்டும், ஒவ்வொரு மாவட்டம் ரீதியாக எது போன்ற விஷயங்களை கையாள வேண்டும் என்ற பலதரப்பட்ட விஷயங்களும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் திமுக தற்போது அந்த தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. இந்நிலையில் சென்ற மாதம் தான் திமுகவுடைய உயர்மட்ட குழு கூட்டம் நடந்தது. அதை அடுத்து தற்போது வரும் மாதம் 25ஆம் தேதி இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்க உள்ளது. வசந்த், சஞ்சீவி, திமுகவை பொறுத்தவரையில் மாவட்ட எல்லைகளை மாற்றி அமைத்திருந்தார்கள். அதேபோல் விரிவுபடுத்தியும் கட்சியின் அடித்தளத்தை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில்தான் திமுக தற்போது இருந்து வருகிறது என்றும் தகவல்களை சொன்னீர்கள். அதேபோல் 2 பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது திமுக தலைமையில் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, பின்விளைவுகள் என்னவாக இருக்கப் போகிறது சஞ்சீவி இந்த விஷயத்தை பொறுத்தவரையில்? அதாவது வசந்த், இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே கூறியது போல கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு முன்பே இவர்கள் இருவரும், குறிப்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கருப்புசாமி பாண்டியன் இருவரும் கட்சியை விட்டு இவர்கள் மட்டுமல்லாமல் இன்னும் பலதரப்பட்ட பேர் தற்போது கூற விரும்பவில்லை. இதுபோல திமுகவிலிருந்து பல நபர்களும் அதிமுகவில் இணைப்புவதாக 8 மாதங்களுக்கு முன்பு, அதாவது செப்டம்பர் மாதம் இந்த இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்னாலே தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது இந்த சட்டம் அந்த வழக்கு காரணமாகவே அவர்கள் சேரவில்லை என்று கூட தற்போது புலப்படுகிறது. இந்நிலையில் இந்த வழக்கு முடிந்து தற்போது ஜெயலலிதா அவர்கள் வெளியான காரணத்தால் தான் இவர்கள் மறுபடியும் திமுகவிலிருந்து அதிமுகவில் இணைகிறார்கள் என்று கூறப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் இருவர் சார்பிலும் அதிமுகவில் இணைப்போவதாக குறிப்பிடவில்லை. இருந்தாலும் திமுகவை பொறுத்தவரை திமுக தலைமைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதே போல கருப்புசாமி பாண்டியனை பொறுத்தவரை எந்த விஷயமும் தற்போது வெளியாக கூறவில்லை. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை நேற்று அதிகாரப்பூர்வமாக பேட்டி அளித்து விட்டார். ஏனெனில் திமுக தலைமை பொறுத்தவரை ஒரு அதிருப்தியான ஒரு விஷயம் என்று கூற வேண்டும். வசந்த், ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பலதரப்பட்ட மாவட்டம் ரீதியாக பிரச்சனைகள் காரணமாக தான் தற்போது
அந்த 32 மாவட்டங்களிலிருந்து 65 மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. இந்த விஷயத்திலிருந்து திமுக தோற்றத்திற்கு இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் தான் காரணம் என்று கூட ஒரு விஷயம் கூறப்பட்டது. அதன் காரணமாக தான் 32 மாவட்டங்களிலிருந்து 65 மாவட்டமாக திமுக மாற்றப்பட்டது. தற்பொழுது நெல்லையின் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கருப்புசாமி பாண்டியன் இந்த விஷயத்தில் ஈடுபட்டது வந்து ஒரு திமுக தலைமை மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது கூற வேண்டும் வசந்த். தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவி.